கர்த்தர் நமக்கு நல்ல மழையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ மழைக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊற்று கண்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ள மக்களாக நாம் காணப்படுவோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. வாக்கு தத்தங்களின் தேவனே, வாக்கு மாறாத தேவனே, இயேசுவே கர்த்தாவே, இந்த சாயங்கால வேளையில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும், எங்கள் மத்தியிலே நீர் வீற்றுரும் அப்பா. இயேசுவே, உம்முடைய ஆவியை ஊற்றும். தொடர்ந்து கர்த்தாவே இயேசுவே, உம்மை நாங்கள் கர்த்தாவே பற்றி கொள்கிறவர்களாக தொடர்ந்து கர்த்தாவே இயேசுவே உம்முடைய வார்த்தைக்கு கர்த்தாவே இயேசுவே கீழ்ப்படிந்து அதன்படியாக நடக்கிறவர்களாக செயலாற்றுகிறவர்களாக தொடர்ந்து எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். துதியும் கரத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காளமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மலனை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காளமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஹல்லேலூயா. எக்காளமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனை துதி
Hallelujah. Hallelujah. நம் கர்த்தரை இங்கு துதிக்க வந்திருக்கிறோம். We've come here to worship our அவர் God. ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். He is the King of Kings. அவர் கர்த்தாதி கர்த்தாவாக He is இருக்கிறார். the Lord of Lords. இந்த பூமியை அவர்தான் ஆட்சி செய்கிறார். He rules the earth. வானமும் பூமியும் சகலமும் அவருடையது. The heaven and earth and all of its fullness நாம் belongs to அவருடைய God. பிள்ளைகளாக இருக்கிறோம். We are His children. அந்த மகா பெரிய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். This big God lives in us. ஓ எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது. He is a big God. எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது. He is a big God. எவ்வளவு பெரிய ஆனந்தம் அது. Oh, it's a great joy. மகா பெரிய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். This big God lives in us. அவரை குரலை உயர்த்தி அவரை துதிப்போம். Let us worship Him. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. God, we worship You. உம்மை துதிக்கிறோம் ராஜா. Oh, we உம்மை worship ஸ்தோத்திரிக்கிறோம் You. அப்பா. We worship You. என்னுடைய உள்ளமே நீ கர்த்தரை துதி. Oh, bless the Lord, oh my soul. என்னுடைய உள்ளமே நீ கர்த்தரை மாத்திரம் துதி. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. We worship You, Father. Sun comes up, It's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. the sun comes up, It's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Yes, I worship Your holy name. you're Rich in love and you're slow to anger. Your name is great And your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Yes, I worship Your holy name. And all that day when my strength is failing and draws near, and my time has come. still My soul will sing Your praise unending. 10,000 reasons and forevermore. Bless the Lord, oh my soul, amen. Oh my soul, worship His holy name. Sing like never before. Oh my soul, I worship Your holy name. Yes, I worship Your holy name. bless The Lord, oh my soul, amen. Oh my soul, we worship You, Lord. worship His holy Name, yes, Jesus. Sing like never before. Yes. Oh my soul, I worship Your holy name.
holy name. தமிழிலே பாடுவோம். என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் நாமம் பாடு. ஹல்லேலூயா. புதிய பாடலா என் உள்ளமே உன் கர்த்தரை பாடிடு, பரிசுத்தரை பாடிடு. என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் நாமம் பாடு. ஹல்லேலூயா. புதிய பாடலா என் உள்ளமே உன் கர்த்தரை பாடிடு, பரிசுத்தரை பாடிடு. என் கர்த்தரை பாடிடு, பரிசுத்தரை பாடிடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் பாடுகிறோம் ராஜா. என் உள்ளமே கர்த்தரை மாத்திரம் நீ பாடிடு. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஓ நீர் நல்லவர் அப்பா. ஓ we worship you Father. ஓ ரிக்கி அரராசியா தரல பௌரபா. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ராஜா. Thank you, Lord, உம்முடைய for அழிவில்லாத your word. வார்த்தைக்காய் நன்றி Thank you அப்பா. for your word that is of no measure, God. ஓ வார்த்தை மாம்சமாய் வந்திரே உமக்கு நன்றி ராஜா. Oh, the word that became flesh, we thank you, Jesus. வார்த்தை எங்களோடு இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. Oh, the word that dwelt in man, we thank you, God. உம்மை உயர்த்துகிறோம். We lift you உம்மை up, God. உயர்த்துகிறோம் We அப்பா. lift you up, உம்மை God. உயர்த்துகிறோம் We ராஜா. lift you up, Jesus. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. We've trusted in you, உம்மை God. நாங்கள் நம்பி இருக்கிறோம் We ராஜா. trusted only in you, Jesus. Oh, we worship you, Father. உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. We worship Lord. Bye. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா நான் மீட்பை பெற்றேன். சொல்லுவோம். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகம் என்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையா நான் மீட்பை பெற்றேன். By His word I have no fear with me. By His word death cannot swallow me. By His word I have prosperity. By His word sickness can't dwell in me. By His word I walk in victory. By His word I've been set free. By His word I have no fear with me. By His word death cannot swallow me. By His word I have prosperity. By His word Sickness can't dwell in me. Amen. By His word I walk in victory.
By His word I've been set free. அவர் வார்த்தையால் பயம் இல்லை என்னிலே. அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையால் சுகம் என்றும் பூவிலே. அவர் வார்த்தையால் நான் ஜெயமாய் முன்னேறுவேன். அவர் வார்த்தையால் நான் மீட்பை பெற்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. Thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. Thank you, Lord, for your word. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. Thank you, Jesus, for your எங்களோடு word. இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை உமக்காய் நன்றி ராஜா. Thank you, Lord, for your living word that நீர் lives in இருக்கிறபடினால us. எங்களுக்கு பயம் இல்லை அப்பா. Lord, we have no fear because you dwell in us. நீர் இருக்கிறபடினால நாங்க சுகமாய் இருக்கிறோம் ராஜா. Lord, because you live in us, we live in peace, நீர் Lord. இருக்கிறபடினால எங்களுக்கு ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்வில் இருக்கிறது ராஜா. Lord, because of you we have prosperity. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah, Lord, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. we worship you, உம்மை நாங்கள் Jesus. ஆராதிக்கிறோம் ராஜா. We worship you, Jesus. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. We lift you up, oh God. ஓரிய பாஷியா கலர Ora kalara sharia lara baba. ஓரி Ola சிக்கியா kalara திரே பௌர bashatala பாசி baba கலர baba பௌஷ. baba barakala. ஓரி நல்லவர் ராஜா. Ora ratika. நீ நல்லவர் அப்பா. You are good, Lord. We thank you Jesus. By His stripes Yes Lord. we are healed. By His nail-pierced hands we are free. Amen. By His blood we are washed clean. Now we have the victory. Oh, Power of sin is broken. Jesus overcame it all. He has won our freedom. Jesus has won it all. Hallelujah. You have won the victory. Amen. Yes Lord. Hallelujah. You have won it all for me. Death could not hold you down. You are the risen King. Yes Lord. You're Seated in majesty. You are the risen King. By His stripes we are healed. Lord. By His nail-pierced hands we are free. Amen. By His blood we are washed clean. Now we have the victory. Yes Lord. Power of sin is broken. Jesus overcame it all. Yes Lord. You overcame Father. Freedom. Jesus has won it all. Hallelujah. Hallelujah. You have won the victory. Hallelujah. You have won it all for me. Death could not hold you down. You are the risen King, seated in majesty. You are the risen King. Hallelujah. Hallelujah. Oh, you are the risen King, Lord. Oh,
நீர் உயிரோடு எழுந்தவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. Lord, we worship you. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. God, we worship you. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் அப்பா. God, we worship you. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். We are healed by your stripes. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓரி சிக்கியரன மாசியரல பௌஷியக்கரதுலபாதினா. Hallelujah, we worship you Lord. Hallelujah, we worship you Father. உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓரி பாக்கியரலே ஹல பௌஷியத்தரில பௌரபல பௌரபாதிரதாஸ். நீர் பரிசுத்தரப்பா. நீர் பரிசுத்தராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. You are holy. 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 We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம். We worship. உம்மை ஆராதிக்கிறோம் We ராஜா. worship you, Jesus. நீ நல்லவரப்பா. Thank you Lord. உமக்கு நன்றி. Hallelujah. 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 For the Lord God Almighty reigns. Amen. Hallelujah. 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 Holy, holy, are you Lord God Almighty? What is the Lamb? What is the Lamb? You are holy, holy, are you Lord God Almighty? What is the Lamb? What is the Lamb? Amen. Hallelujah. Hallelujah. Sarva vallavarugira. Amen. Hallelujah. 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 To your name, to your name, Sarva vallavarugira. Amen. Patirale, tudiyumakke, neere to your name, to your name, Sarva vallavarugira. Amen. Patirale, tudiyumakke. உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. உன்னதரே, உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. எல்லாரும் சொல்லுவோமா? உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. Hallelujah. 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 ஆராதனை, 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 ஆராதனை. உன்னதரே, உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. ஆமென். உன்னதரே,
ஹalleluya ஹalleluya நீர் உன்னதரப்பா. ஆமென். ஹalleluya 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 ஆராதனை ஹalleluya ஆராதிப்போம். ஹalleluya 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 ஆராதனை 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 ஆமென். ஆராதனை 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 ஹalleluya. ஓ ரபாஷியா கலபௌரவாதி தேலஷதி. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ ரபாஷியா கலபௌரவாதி. ஆராதனை 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 ஆமென். ஆராதனை 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 ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. We lift up your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் We அப்பா. lift up your name, உம்முடைய God. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் We ராஜா. lift up your name, இந்த Jesus. உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் படைத்தவரே, Oh, the name that's above every other name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். We lift up your name. ஓ நீர் உன்னதமானவர் அப்பா. You are worthy, நீர் God. உயர்ந்தவர் ராஜா. You are lifted up, oh ஓ God. உமக்கு நன்றி, We thank you, உமக்கு Jesus. நன்றி அப்பா. We thank you, இந்த Jesus. நல்ல ஆராதனை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. Thank you for this wonderful time of worship. உம்மை முழு மனதோடு முழு பலத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. Thank you, Lord, for the grace of us that we worship you with us, with எங்களோடு all கூட of இங்க us. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீர் பேசுவீராக. You're going to speak to each of us who are gathered here உம்முடைய this evening. ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்க ஆவலாய் இருக்கிறோம். Lord, we are eager to receive your living word. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. May you glorify your name. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தருடைய சம்பத்தோட காணிக்கையும் செலுத்திட்டு நம்ம அமரலாம். We'll give in his tithes and our offerings as we settle down. சாட்சி நேரம் இது. It's a time for testimony. ஒரு சாட்சி இருக்கிறது. We will hear a testimony. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி எங்கள் 3 ஃபேஸ் வந்து எங்களுக்கு லைன் இபி லைனு அது என்ன ஆச்சுன்னா நைட்டில் இருந்தே ஸ்பார்க் ஆகிட்டு இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் சொன்னாங்க நைட்லேயே எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு. நைட்டில் நான் எப்போவுமே லேட் நைட்டு தான் நாங்கள் தூங்குவோம். நாங்கள் நல்லா தூங்கி ஏசியெல்லாம் போட்டு நல்லா தூங்கி காலையில் எழுந்தோம். பார்த்தா ஒரு 5 o'clock இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு லேசாக சத்தம் கேட்டுச்சு. சரி இது ஏன் நான் போட்டு நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ணுவானே, அப்புறம் நம்ம வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் மேலேருந்து இறங்கி வந்து நம்ம லைன் எரியுது, தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணாங்க, அவங்க எங்கள் மெயினை வந்து ஆஃப் பண்ணாங்க. முதல்ல ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த ஒயரு அப்படியே அந்த 3 ஃபேஸ் லைன் ஒயர் வந்து எங்கள் லைன் வந்து அப்படியே அது கட்டாகி கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்குது. ஐயோ என்ன செய்யறது தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவம் அது எவ்வளோ டெய்லி வந்து நான் அதை சொல்லி என்ன தீமையோ தெரியலையே இப்படி சபைக்கு கர்த்தர் வந்து எங்கள் பாஸ்டர் மூலமாக இது மாதிரி கொடுத்துருக்கீங்களே, எந்த ஆபத்தும் வரக்கூடாது, எங்களுக்கு மாத்திரம் இல்லை சபைக்கு யாருக்குமே எங்கள் பகுதியிலே எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டா. அப்புறம் உடனே நாங்கள் இபிக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டாங்க எல்லாம். அந்த டைமில் பார்த்து நல்ல மழை, நல்ல பயங்கரமான மழை பெய்யுது.
கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்குது. அவர் வந்து நாங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன், பாப்பாவை கூப்பிட்டு போகிறேன். எனக்கு அப்படியே காலெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே தாண்டி தான் போகிறேன். ஆனால் கூட அந்த தண்ணியில் பாஸ் ஆகிறது கரண்ட்டு தெரியுது. எந்த சேதமும் இல்லை. ரொம்ப ஆச்சரியம் பார்த்துங்க. அது நைட்டில் இருந்துன்னா அந்த பகுதியே என்ன வேணால் நடந்திருக்கலாம், அந்த ஏரியாலே நடந்திருக்கலாம். கர்த்தர் வந்து அந்த பெரிய ஆபத்திலிருந்து அந்த கொடுத்த அந்த வசனம், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வேன்னு சொல்லி அந்த வார்த்தை கொடுத்தாரு. அது எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதே கர்த்தரோ உண்மை உள்ளவர். அதனால் வந்து அந்த பகுதியில் யாருக்குமே, ஆனால் இந்த இன்னும் 2-3 பேர் கூட சொன்னாங்க, எங்களுக்கு கூட ஷாக்கு லேசாக இது பண்ணிச்சு, முடியல நாங்கள் அந்த போஸ்ட்டுக்கிட்ட போன டைம்லன்னு. அப்புறம் வந்து அந்த ஈபிலேருந்து அந்த ஃபோர்மேன் எல்லாம் வந்துட்டாங்க. உடனே 2 பேர் வந்துட்டாங்க. அதுவும் ஆச்சரியம்தான். அதுக்குள்ளே அந்த மழையும் கொஞ்சம் நின்றுச்சு. எல்லாமே கர்த்தருடைய கிருபை தான். ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த சாட்சியின் மூலம் தேவன் மாத்திரம் மகிமைப்படுவாராக. தேங்க்யூ. Shall we clap? பல சூழ்நிலைகளில் ஒரு நெகட்டிவாக ஒரு காரியம் நடந்த பிறகு அதை நம்ம எல்லாரும் உச்சி கொட்டி ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் கர்த்தர் எந்த காரியமும் நடக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ளும்போது அவரை உயர்த்த நாம் மறந்து விடுகிறோம். ஆமென். எல்லாம் இன்னும் சத்தமாக கைத்தட்டலாமா? ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நம்மை பாதுகாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Amen. You want me to talk in English or to Tamil? Please turn with me to the book of Proverbs chapter 3 and verse 7 and 8. நீதிமொழிகள் 3:7-8 வசனம். You're going to wait. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லா ஃபேனையும் போட்டால் ஆமென். தமிழில் விதமாய் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியம். நாபினா எத்தனை பேருக்கு புரியுது? வயிறு. ஆமென். Be not wise in thine own eyes, fear the Lord and depart from evil. It shall heal thy navel. And it shall be health to thy navel and marrow to thy bones. அது உன்னுடைய எலும்புகளுக்கு உன்னுடைய எலும்புகளுக்கு அது உணவு. It is marrow to thy bones. கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய சிந்தையை குறித்து அது என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். What does the word say about the thinking of man, the thoughts of man? அதாவது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. Do not be wise in your own eyes. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அது முழுவதும் நம்மோடு கூட நேரடியாய் கர்த்தர் உரையாடுகிற ஒரு உரையாடல். Proverbs 3, chapter 3, it is a chapter that directly talks to us. ஆமென். Amen. இந்த சத்தியத்தில் கர்த்தர் பல காரியங்களை சொல்லுகிறார். அதாவது இந்த நாட்கள் எல்லாம் நம்ம தெய்வீக சுகத்தை குறித்து பார்க்கிறபடினால நான் அதை குறித்தே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். The Lord is talking to us from this chapter. Since we are dealing about healing, the Lord is dealing to us, He's talking to us on healing, so we are seeing from this. வேதம் சொல்லுகிறது நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. The word says, be not wise in thine own eyes. உலகத்தில் காணப்படுகிற ஒரு மிகப்பெரிய சத்துருவால ஏமாற்றப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? What is the thing that the devil deceives us? நம்மை நாமே நம்ம ஞானிகள் என்று யோசித்துக் கொள்கிறோம். We think we are wise. In our own eyes, in our own thinking, we think we are very wise. அதாவது எனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. There is nothing that I don't know in this world. எல்லாம் எனக்கு தெரியும். I know everything. வேதம் சொல்லுகிறது நீ உன்னை அவிதமாய் எண்ணிக்கொள்ளாதே.
What the word says is, be not wise in your own eyes. ஒரு உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். For example, I am telling you a thing. ஒருவேளை ஒரு புகையிலையினுடைய பெட்டியை நீங்கள் எடுத்தால், If you take a tobacco, a cigarette box, அதில் எழுதியிருக்கும் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று. smoking is injurious to health. That is what will be written on that. அது எப்படி வந்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know how it came? ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக Around 50 years back, பிரிட்டிஷ் தேசத்தில், இங்கிலாந்து தேசத்தில், in the land of Britain, இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாய் செல்வம் கொளிக்கிற ஒரு கம்பெனி பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி. British Tobacco Company is the company that had much revenue. உலகம் முழுவதும் அவர்கள் புகையிலையினால செய்யப்பட்ட காரியங்களை அவர்கள் விற்று வந்தார்கள். They would sell tobacco products all over the world. அப்போ மனுஷன் என்ன யோசித்துக்கிட்டான்? So what man thought? அவனுடைய ஸ்டேட்டஸ், அந்த கையில ஒரு சிகார் இருந்தாதான் அவனுடைய ஸ்டேட்டஸ்னு யோசித்துக்கிட்டான். If he had a cigar, then that tells his status. அப்படிதான், அதாவது எல்லா காரியங்களும் பிரகடனப்படுத்தப்பட்டது. That is how everything was viewed. அப்போ அங்க வெளியில காணப்படுகிற விளம்பரங்கள் எல்லாம், So all the advertisements that were outside, அவை அந்த புகைப்பிடித்தலை அது உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. it enhanced tobacco, it enhanced smoking cigarettes. அப்போ அந்த அதாவது ஒரு ஞானி என்று தன்னை காட்டிக் கொள்ளுகிறவன், அதாவது ஆங்கில தேசத்தில் அப்போ அவங்க தான் டாப், உலகத்தை அவங்க ஆண்டு கொண்டிருந்த காலம் அது. Those were the days that the British were ruling the world. அவன் ஒரு லார்ட், அதாவது அவன் ஒரு பெரிய மனுஷனா இருப்பான்னா, If he is a lord in that place, அவன் கையில எப்போதும் அந்த சிகார் இருக்கும். there will be a cigar in his hand. எத்தனை பேருக்கு அந்த சிகார்னா நான் சொல்றது புரியுது? How many of you can understand what cigar is? ஒரு குப்பி மாதிரி இருக்கும், அதுல இருந்து ஒரு டொபாக்கோ பைப்பு. யாருக்கு எப்படி புரியுதோ அப்படி வச்சுங்க. அது என்ன பண்ணுவாங்க, கையில வச்சுக்கிட்டு அப்படி ரொம்ப ஸ்டைலா நடந்து வருவான். They will have that in their hand and they'll walk very stylishly. மனுஷனுக்கு தனக்கு தெரியாது ஒண்ணுமே இல்லைன்னு அவன் யோசித்துக்கிட்டான். Man thinks that he thinks that he knows everything. பிரிட்டன் முழுவதும், all over Britain, அவர்கள் ஆட்சி செய்கிற எல்லா தேசத்திலும், in every country that they ruled, நுரையீரலுடைய வியாதிகள் அதிகமாய் வர ஆரம்பித்தது. the lung infection started becoming more in all the countries that they ruled. அப்போ பிரிட்டிஷ் மகாராணி, So the Queen of England, பிரிட்டனில் இருந்த மற்றும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த தேசத்தில் இருந்து எல்லா பெரிய மருத்துவர்களையும் கூப்பிட்டு அவர்களை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அவர்களுக்கு சப்மிட் பண்ணணும், சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். so she said that all the doctors of all these nations should submit a report to her regarding this lung infection. உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு 20-25 மருத்துவர்கள் பேப்பர் சப்மிட் பண்ணாங்க. Around 25 of the leading medicos submitted their papers. அதாவது நுரையீரலை குறித்து ஏன் இந்த வியாதிகள் வருகின்றன, அதாவது நிமோனியா, டியூபர்குலோசிஸ், இன்னும் பல வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். Why all these diseases, that is pneumonia, TB, all tuberculosis, why all these diseases? இவை எல்லாவற்றை குறித்தும் பல காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். They had cited many reasons for all this. அவங்க சொன்ன எந்த காரணம், யார் ஒருவர் கூட என்ன சொல்லல, புகையிலையை குறித்து சொல்லவில்லை. Nobody told about tobacco. ஏன் தெரியுமா? Why? எல்லாருடைய கையிலையும் அந்த சிகார் இருந்துச்சு. Because in all their hands there was a cigar. ஆமென். எனவே அவங்க குவீனுக்கு சப்மிட் பண்ணதுல ஒருத்தர் கூட அந்த புகையிலை குறித்து சொல்லவில்லை. So everybody who submitted that report, not one mentioned about cigar being the reason for that. அதற்கு பிற்பாடு 5 வருஷங்களுக்கு பிற்பாடு, after 5 years, இரண்டாவது ஆண்டு மருத்துவ படிப்பை படிக்கிற ஒரு சிறிய ஒரு
ஒரு பையன், அதாவது வாலிபன், A அவன் student who was doing his second year medical, அவன் என்ன செய்தான், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினான். he wrote a thesis. அப்போ அவன் அதில் எழுதுறான், நானும் பல காரியங்களிலே பல நாடுகளிலே சென்று இதை ஆராய்ச்சி செய்தேன். I went and I did research on this in many nations. எனக்கு தெரிந்த வரையிலும் As far as I know, புகையிலையினால தான் இந்த நுரையீரல் வியாதி அதிகமாய் வருகிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னான். he said it's because of tobacco that lungs are infected. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? உடனே எல்லாரும் அதை ஏத்துக்கல. And at once nobody accepted it. அவனை உடனே அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. They sent him out of the medical college. அவன் ஒன்றும் தெரியாத மண்டுன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிட்டாங்க. They sent him out telling that he does not know anything. அப்புறம் அவன் இன்னொரு இடத்துக்கு போறான். So he goes to another place. வேற ஒரு தேசத்திலிருந்து அவன் திரும்பி அந்த மருத்துவ படிப்பை தொடங்குகிறான். He goes and he starts studying in another country the same medical profession. அப்போ அங்க இருந்த ஒரு ப்ரொஃபசர் வந்து இவன் சொல்றது கரெக்ட்டா என்னன்னு அவர் ஆராய்ச்சி செய்கிறார். So there a professor starts research on what this boy is telling, if it's true or not. அவரும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். He also authenticates it. புகையிலை தான் இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி. He also says that tobacco is the main reason for the lung infections. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த Then டொபாக்கோ கம்பெனி, the tobacco, அதாவது பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி, Then what happened? This British tobacco company, அதிகமாய் பணத்தை செலவழித்து அது தவறான ஒரு ஆராய்ச்சி என்று எழுத சொன்னார்கள். they spent a lot of money and they said that this research is not true. ஆனால் But உண்மையாய் ஆராய்ச்சி செய்த எல்லா விஞ்ஞானிகளும் எந்த ஒரு முடிவுக்கு வந்தார்கள்? True scientists who really did research, what conclusion they came to இந்த was, சுவாசப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் ஒரு மூல காரணம் இந்த புகையிலை தான் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். for all diseases connected with the respiratory system, they said it is only the tobacco that is causing injury. அதற்கு பிற்பாடு After that, அநேக பாலிடிக்ஸ், அரசியலுக்கு பிற்பாடு after many politics, பிரிட்டிஷ் ராணி, the Queen of Britain, அவர்கள் சொன்னார்கள், she told, புகையிலை தான் காரணம் என்று இப்பொழுது எல்லாரும் சொல்லுகிறபடியினால, since now everybody is telling that tobacco is the reason, அந்த வாசகத்தை அந்த புகையிலையினுடைய பெட்டியில நாம் போட வேண்டும். so we have to put it in the cigar boxes. அதையும் மீறி ஜனங்கள் வாங்கினால் அவர்களுடைய விருப்பம் என்று சொன்னார்கள். If people get, in spite of us putting this, then it is for them to face. இன்று வரை அது அப்படித்தான் இருக்கிறது. Up till today it is going on in the same way. புகையிலை கண்டுபிடித்து They found tobacco. அது உடல் நலத்திற்கு கேடு என்று மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 70 80 வருஷம் ஆனது. It took 70 to 80 years for man to come to a conclusion that it causes injury to man. நான் சொல்றது கதை இல்லை, இது சம்பவம். What I'm telling you is not a story, this is a real incident. 80 வருஷம்னா எத்தனை தலைமுறை போயிடுச்சு? 80 years means how many 2 தலைமுறை generations have gone? 2 generations have gone. அப்போ அந்த புகையிலை கண்டுபிடித்து அதனால புற்றுநோய் மற்ற நுரையீரல் உடைய காரியங்கள் வருகிறது என்று மனுஷன் ஊர்ஜிதம் செய்ய 70 80 வருஷம் ஆயிடுச்சு. 2 years for 2 generations, after they passed away, after they found this tobacco and they had been affected by this. அது வரைக்கும் மனுஷன் என்ன யோசிச்சுட்டு இருந்தா, அது Till then what did ஸ்டேட்டஸ் man சிம்பல்னு think? யோசிச்சுட்டு இருந்தான். He thought it was a status symbol. ஆமென். அது வரைக்கும் தன்னை சிகார் குடிச்சவெல்லாம் ஞானி என்று யோசித்துக் கொண்டிருந்தான். Till then everybody who smoked a cigar thought that they were wise in their own ways. ஃபைனலா ஒரு போட்டோவுக்கு, அதாவது இப்ப டிபின்றாங்க இல்லையா, அந்த டிஸ்ப்ளே போட்டோவுக்கு கொடுக்கணும்னா கூட கையில ஒரு சிகாரை வச்சுக்கிட்டு தான், ஒரு பெரிய தாடியை வச்சுக்கிட்டு சிகாரை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் போட்டோ கொடுத்தான். அதனால தான் போய் பாருங்க, அந்த பழைய காலத்து சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருப்பான் போட்டோலாம். ஆமென். All the old scientists, if you look at the photographs, you will see that they had a long beard and a cigar in a hand, and that was the status symbol then.
அது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கிறது என்று கண்டுபிடிக்க 80 வருஷம் ஆச்சு. It took 80 years for them to come to a conclusion that it is injurious to health. இப்போ என்ன சொல்றாங்க, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. They say you can use microwave, there's no problem. எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் செல்ஃபோனில் பேசலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. They telling you can talk on a cell phone, it's not a problem. இன்னைக்கு எல்லாருமே செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. Everybody looks at the cell phone. முட்டாள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா இந்த காலத்தில். If today you're not seeing the cell phone or you're not using, then you're not up to date or you're foolish. இப்படிதான் மனுஷன் வந்து தன்னைத்தானே ஞானி என்று யோசித்துக் கொள்கிறான். That is how man thinks that himself that he is wise in his own eyes. இன்னைக்கு வந்து செல்போன் கையில வச்சுக்கிட்டு பேசினாதான் அவன் ரொம்ப வெல் கனெக்டட் மேன் அப்படின்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. They think that a man is well connected only if he has a cell phone in his hand. தன்னுடைய பார்வையில மனுஷன் எதை செய்தாலும் அவன் தன்னை ஞானி என்று யோசித்துக் கொள்கிறான். Whatever man does in his own eyes, he seems to be wise. வேதம் சொல்லுது, The word says, உன்னுடைய பார்வையில be not wise நீ என்ன செய்யாது, ஞானி in thine own eyes. ஹல்லேலூயா. Hallelujah. எனவே பாஸ்டர் எல்லா செல்போனையும் கொண்டாந்து இங்க ஆல்டர்ல வைங்கன்னு சொல்வார்னு பயந்துறாதீங்க. அதாவது அதனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு அவன் மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 80 வருஷம் ஆகலாம். So for man to come to a conclusion of what injury that the cell phone does, it will take another 80 years. ஆமென். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க பார்க்கின்சன்ஸ் வருது, அதனால இல்ல பிரெயின் வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் வந்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. Only now they started ஊர்ஜிதமா சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. That Parkinson's and it affects the brain waves, and authentically it will take some more years for them to really authenticate things. இது வந்து ஜெனரலா தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு மனுஷனும் தன்னை எப்படி யோசித்துக் கொள்கிறான். Individually, how does a man think of himself? எனக்கு எல்லாம் தெரியும். He thinks I know யார் everything. ஞானி? எல்லாம் தெரிஞ்சவன் தான் ஞானி. தெரியாதவன் யாருன்னா இருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். Is there anybody who does not know anything? தெரியாதவன் கிடையவே கிடையாது. Nobody. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு தெரியும், அது அப்பவே தெரியும் அப்படிதான். I know that before itself, I know that. வேதம் சொல்லுது, The word says, நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. don't be wise in your own eyes. நீ உன்னை ஞானி என்று எண்ணாத. Don't be wise in your own eyes. நீ சாயந்தரம் நம்ம எல்லாம் ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? Why are we all seated here this evening நம்ம time? நம்மள ஞானி என்று எண்ணவில்லை. We did not think we are wise. ஆமென். இங்க வேதம் அதான் சொல்லுது. That's what the word says. கர்த்தருக்கு பயந்து We have feared the Lord. தீமையை விட்டு விலகு. We have come away from evil. இதோட சரியான Depart. அர்த்தம். We have departed from evil. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். I am telling to the சிம்பிளா youth, சொல்றேன். very simply, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் when you fear the Lord, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா யாரும் உங்களை அடிக்க போறது இல்ல. if you don't come to church today, nobody is going to beat you. ஆனால் Nobody is going to scold you. கர்த்தருக்கு நேராய் ஓடி வந்திருக்கிறீர்கள். You have come seeking the Lord. Understand what I am talking? You are not wise in your own eyes. You're understanding? நான் சொல்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தேவன் இல்லாமல் எனக்கு இந்த உலகத்துல வேறு கதி இல்லை. என்னுடைய வாழ்வு செழிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கர்த்தரை நோக்கி ஓடுவேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். Whenever I have time, You I run will to God. to the Lord. You run to God. நீ கர்த்தரை நோக்கி ஓடி வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வேத பாருங்க, இது வந்து தெய்வீக சுகம் அதோட கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். The Lord has connected health to this. நீ கர்த்தருக்கு பயந்து When we fear the Lord தீமையை விட்டு விலகு. and depart from evil, நீ கர்த்தருக்கு பயந்து நீ கர்த்தரை தேடு. when we seek the Lord, நீ கர்த்தரிடத்தில் தேடும் போது, அதாவது பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு சமயத்துல ஒரு சைடுல தான் போக முடியும். a man can go only in one direction. ஏன் மக்களை வாங்க சர்ச்சுக்குன்னு சொல்றோம் தெரியுங்களா? Why do we say to people come to church, நீ come to கர்த்தரை church? நோக்கி ஓடி வரும்போது When you run to the Lord, தீமையை விட்டு நீ வெகு தூரத்திற்கு சென்று விடுகிறாய். you depart from evil. ஹல்லேலூயா. நீ தீமையை விட்டு ரொம்ப தூரத்துல போயிடுற. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தீமை உன்னை நெருங்காது. After some days,
evil will not even come near you. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு முதல் படி எடுத்து நான் நீங்க பெங்களூர் போனேன்னு ஒரு முதல் படி எடுத்து வைக்கிறேன். அப்போ எனக்கும் சென்னைக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் தொடர்ந்து நான் ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து நான் எங்கே போக வேண்டும் என்று தீர்மானித்து போய்கொண்டே இருந்தால் நாள் ஆக என்ன ஆகுது? எதை விட்டனோ அது தூரமாக போகுது, நான் எதை நோக்கி ஓடுறேனோ அது எனக்கு கிட்டே வருது. ஆமென். இதை ஞாபகம் வச்சுங்க. A man can run on only one direction. ஒரு மனிதன் ஒரே ஒரு திசையை நோக்கி தான் அவன் ஓட முடியும். கர்த்தரை நோக்கி நாம் ஓடுவோம். Let us run to God. நம்முடைய சிந்தை சொல்ல நீ ரொம்ப ஞானி. Our thinking will tell, our understanding will tell that you are very தெரியாததே wise. இந்த உலகத்தில் இல்ல. You don't, there is nothing that you don't செய்யறது know. எல்லாம் ரைட். Whatever you do is right. அது சரியான வார்த்தை அல்ல. That is not the right word. இந்த உலகத்தில் எனக்கு கர்த்தர் வேண்டும். I need God, I need Jesus in this உலகத்தில் world. நான் எல்லாவற்றிலும் சுகித்து இருக்க எனக்கு கர்த்தர் வேண்டும். I need Jesus for me to be prosperous in everything. முதலாவது நான் கர்த்தரை தேடி ஓட வேண்டும். அதுதான் First கர்த்தர். I should seek the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சாயங்காலம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். All who are seated this evening time, we are all blessed people. நமக்கெல்லாம் வேலை இல்லாத இங்க வந்து உட்கார்ந்தல. It's not that we don't have any work and so we have come நம்ம here. எல்லாரும் அலுவல் நிறைந்த மக்கள் தான். We all have our own agendas. We have all our own மிக workspace. சிறந்த அலுவல் கர்த்தரை தேடுகிற ஒரு அலுவல். The best work is to seek the Lord. That is the greatest work. அதுதான் இங்க வேதம் சொல்லுது. கர்த்தரை உன்னை நீ ஞானி நீ என்னாத, கர்த்தருக்கு பயப்படு. Be not wise in thine own eyes, fear the Lord. தீமையை விட்டு நீ விலகு. And depart from evil. அதற்கு என்ன பலன் தெரியுமா? What is the benefit of that? உன்னுடைய சரீரம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். It shall be health to thy navel and marrow to thy bones. He will bless your whole body. Your bones will be healthy. அது உலர்ந்து போனதா இருக்காது. It will not be dry. அது நினமுள்ளதா இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். There will be marrow in your bones. எத்தனை பேருக்கு தெரியும் வயசாகும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? When people get old, what is that happens? நம்ம வயசாக ஆக நம்முடைய எலும்பு வந்து என்ன ஆகுது? தேய்மானம் மட்டும் இல்ல பிரதர், உள்ள வந்து ட்ரை ஆயிட்டே போகுது. As people get மருத்துவம் old, சொல்லுது. I am not accepting it. The medical says that a bone gets dry simply. அதனால தான் வயசாக அங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குது சொல்றாங்களா சொல்லியா? So people start telling us they get older. It's பாத்தீங்களா அவர் கூட அப்படிதான் இருக்கும். You see that is reality. That is reality. இதுதான் உண்மை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. உலக பிரகாரமா உண்மை. நீ உன்னை ஞானி நீ என்னாத கர்த்தரை தேடி ஓடி போ. கர்த்தர் உன்னுடைய சரீரத்திற்கு அவர் புதிய பலனை கொடுப்பார். We should not be wise in our own eyes. The Lord will give you new strength. இது பாருங்க இது ஒரு பெரிய promise. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். This is a very important promise. உன்னுடைய ஞானி என்று என்னாதே அது உன்னுடைய நாபிக்கு ஆரோக்கியம். நாபின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உன்னுடைய சரீரம் முழுவதுக்கும் அது ஆரோக்கியம். It is a health. It is health to our whole body. And your bones, that's very important. That's your structure. Bones, that is our bones will have marrow. நம்முடைய எலும்புகள் அது நிணமுள்ளதாக இருக்கும். அது ஊனா, அதுக்கு ஊனுனா மலையாளத்தில் என்ன தெரியுமா சாப்பாட்டுக்கு பேரு? ஊன். கன்னடிகால ஊட்டா. அது நம்முடைய எலும்புகள்லாம் என்னது? ஊன். டானிக். Amen. You know it has got a close connection with your blood. நம்முடைய இரத்தத்துக்கும் அந்த எலும்பினுடைய நிணத்திற்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. It has a close connection to our blood. Hallelujah. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளை நான் விளையாட்டா சொன்னேன். ஆனால் சில காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. Let us really concentrate. Let us really காணப்படுகிற ஒரு have it ஆவி. in our mind. உலகத்துல காணப்படுகிற ஒரு ஆவி எனக்கு எல்லாம் தெரியும். A spirit that is much prevalent in the world. I know everything. ஆனா தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுகிறான்? What does the child of God say? தெரிகிறதை போல எனக்கு தெரிந்தாலும் Though it looks like I know everything, நான் தேட வேண்டிய ஒரு இலக்கு உண்டு. அது என்னுடைய கர்த்தர்.
I have to search, and that is I have to go and நான் see அந்த my God. கர்த்தரை நோக்கி ஓடுவேன். As I run towards my Lord, தீமையை விட்டு நான் விலகுவேன். I will depart from evil. அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய நன்மை, The benefit of that, கர்த்தர் என்னுடைய தேகத்திற்கு ஆரோக்கியத்தையும், the Lord will give health to my body என்னுடைய எலும்புகளுக்கு அவர் நிணத்தையும் ஊனையும் கட்டளையிடுவார். and marrow to my bones. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் எல்லாம் ஒரு நாள் கர்த்தர் நம்மை கூப்பிடும் பொழுது கடந்து போகிறோம். When the Lord calls us home, we are all going to go. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது But as long as we are in this world, சுகதேகிகளாய் நாம் இருக்கணும். we have to be healthy. ஹல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொருவருக்கும், ஏன்னா அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சுகம், தெய்வீக சுகம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி. Divine healing, it's our portion, it's our bread. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, ஒரு மனுஷன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் பெருமை உள்ளவனாய் இருக்கிறான். if somebody thinks that he is wise, then he is proud. நாமோ We கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை தாழ்மைப்படுத்துகிற விசுவாசிகளாய் இருப்போம். We are the believers who humble ourselves before God. நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னைத்தானே ஞானி என்று எண்ணுகிறவன் ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அது அப்படியே ரைட்னு எடுத்துட்டு பேசுவான். Anyone who thinks that he is wise in his own eyes, when he hears something, he'll think that that is right and just hear it and he will speak. ஆனா நீங்கள் கேள்விப்பட்டதை கர்த்தரிடத்துல கொண்டு போங்க. But when we hear things and when we take it to the Lord, ஆண்டவரே, இதற்கு பின்புலத்துல நன்மை இருக்கிறதோ தீமை இருக்கிறதோ நான் அறியேன், நீர் அறிவீர் ஆண்டவரே என்று சொல்லி, Lord, whether this has good in it or it has evil in it, Lord, only you know. God likes that. கர்த்தர் அதை விரும்புகிறார். The Lord likes that. அவர் நம்மை வழி நடத்துவார். The Lord will lead us. நம்முடைய கால்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். The Lord will keep our feet from falling. ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய கிரீடங்கள் உலகம் என் பேரில் கிரீடம் வைத்த கிரீடத்தை எல்லாம் நான் உம்முடைய காலடியில் வைக்கிறேன் ஆண்டவரே. Lord, every crown that the world has placed over me, I keep it under your feet. நான் என்னை தாழ்த்துகிறேன். I humble myself. உம்மை நோக்கி நான் தொடர்ந்து ஓடி வருவேன். Lord, I will continue to run to you. அன்று உன்னத பாட்டை எழுதினவன் பாடினானே, நீர் என்னை உம்மை நோக்கி இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நான் உம்மை நோக்கி ஓடி வருவேன். In Songs of Solomon we read, draw me close to you and I will run to you. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஓடி வருவோம். Let us run close to the Lord. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நாள் பரியந்தம் Till the last minute that the Lord has us on the face of அவர் this நம்மை earth, சுகதேகிகளாய் வைத்துக் கொள்வேன் He என்று will keep us வாக்குத்தத்தம் healthy. பண்ணுகிறார். That's what He promises. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சாயங்கால நேரத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? This evening time the Lord has spoken to me. How many of us can இந்த tell வார்த்தை this? என்னிடத்துல எத்தனை முறை பேசி இருக்கிறது தெரியுமா? This word has ministered to me சில much. சமயங்களில் நான் யோசித்தது சரி என்று நான் ஒருவேளை ரொம்ப பிடிவாதமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகனே, இதற்கு there is another light into this thing. There are many times that I thought that what I think is right, but then the Holy Spirit will tell that there is another light to it. அப்பொழுது நமக்கு காரியங்களை சரியாய் நாம் அறிந்து கொள்வோம். So then we will know the things. ஒருவேளை நான் சொன்ன சம்பவம் உலகத்துல ஒரு காரியம் இது நம்முடைய தேகத்திற்கு மிகவும் இடையூறானது என்று கண்டுபிடிக்க 70-80 வருஷங்கள் ஆகியிருக்கலாம். According to the world, maybe it took 70-80 years for them to come to a conclusion that it is injurious to a health of a man. ஆனால் கர்த்தரை நம்புகிற நமக்கோ, But for us who trust in the கர்த்தரை Lord, நோக்கி ஓடி வருகிற நமக்கோ, for us who run into the Lord, நமக்கு ஒரு தீமையும் அணுகாது. there will be no evil that will be able to come near us. கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் The Lord will protect us. Let us இங்கிலீஷ்ல சாதாரண எல்லா சிறிய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். Go, run towards God கர்த்தரை நோக்கி ஓடுவோம், and you will be far from evil. தீமை நின்று நாம் விலகி தூரமாய் இருப்போம். Hallelujah. Hallelujah. Every opportunity, run towards God. ஒவ்வொரு தருணத்திலேயும் நாம் கர்த்தரை நோக்கி ஓடுவோம். It is a simple truth. இது எளிதான ஒரு சத்தியம். Because God only knows everything. ஏனென்றால் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவரே ஞானி.
He is the one அவரே wise சர்வ one. ஞானி. He is the one who அந்த is ஞானத்திலே wise. நான் என்னுடைய விசுவாசத்தை வைப்பேன். I will keep my trust in that wisdom of the Lord. அந்த தேவ ஞானம் என்னை வழிநடத்தும். That divine wisdom of God, that will lead me. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. எழும்பி நிற்போமா? Let us stand to our feet. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, இந்த சாயங்கால நேரத்திலும் this evening time, நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய சத்திய வசனத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you, Lord, for you have spoken to us from your word. ஆண்டவரே, Lord, இது எங்களுடைய பொழுதை போக்கல்ல ஆண்டவரே. Lord, this is not for us to just while our ஆண்டவரே, time. இது எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஊர்ஜிதப்படுத்த எங்களுக்காய் அனுப்பப்பட்ட உம்முடைய சத்திய வார்த்தை. Lord, this is a word that has been sent to us, Lord, from your word. ஆண்டவரே, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். We accept it. எங்களுடைய எல்லா லாரல்ஸ், எங்களுடைய எல்லா கிரீடங்களையும் உம்முடைய பாதபடியில வைக்கிறோம். We place all of our crowns under your feet. அல்லேலூயா. Hallelujah. தேவனே நல்லவர், தேவனே பெரியவர், You alone தேவனே are சுகமளிக்கிறவர், You தேவனே alone are the எங்களுக்கு Lord who எல்லாவற்றையும் heals. தருகிறவர் என்று Lord, you நாங்கள் alone உம்மை are the Lord who gives us everything. ஓடி வருகிறோம் ராஜா. We run into you, we run near you, to you. எங்கள் சரீரங்களை நீர் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறபடியினால் உமக்கு We ஸ்தோத்திரம். thank you, Lord, for you are the Lord who heals. Hallelujah. No, you give us You give us strength. health. You ஆரோக்கியமாய் நீர் வைத்திருக்கிறீர். you keep us healthy. ஆண்டவரே, எங்களுடைய எலும்புகளுக்கு நீர் ஊனை, அதாவது அதற்கு தேவையான எல்லா கிருபைகளை நீர் கொடுக்கிறீர். You, O Lord, give marrow to our bones. ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord. மேன்மைப்படுத்துகிறோம். We lift up your name. இந்த வார்த்தைகளை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள give us grace to memorize these words and meditate this word. இதை தியானம் செய்ய கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. Amen. Yes, Jesus. இது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாய் மாறி போகட்டும். Lord, let this be a part of our lives. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். We lift up your name. We give you all the glory and உம்முடைய honor. நாமத்தை மட்டும் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We give all the glory and honor to இது you. நாங்கள் கேட்ட சாட்சிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். We thank you, Lord, for the testimony that we heard. தீங்கு வராமல் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்கிற கர்த்தராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We ஆண்டவரே, thank you, Lord, for you are the Lord who protects us from evil. ஆண்டவரே, உலகம் சத்துருடைய கையில இருந்தாலும் இதோ சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களை இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்பி இருக்கிறீரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord, that you have sent us into this world. Though, O Lord, the world is under the Satan, but you have kept us away. அந்த சத்துருவினுடைய வல்லமைகளை எங்களை ஒருபோதும் தொட முடியாது. Nothing of the evil one will ever be able to touch us. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you, Lord. ஆண்டவரே, இந்த சீதோஷ்ண நிலைகள் மாறுகிற இந்த காலங்களில் Lord, when there are climatic changes happening, எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் எல்லா விதமான பலவீனத்திலிருந்தும் நீர் விலக்கி தற்காத்துக்கொள்ள ஆண்டவரே. Lord, protect us, O Lord, O Master, and our children, O Lord, from every அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். Give us, O Lord, good health that we will be able to be resistant to every infection. துதிக்கிறோம், We praise you. போற்றுகிறோம். We give you all the glory and ஆண்டவரே, honor. நீர் கொடுத்த மழைக்காய் We ஸ்தோத்திரம். thank you for the good rains that you gave ஆனால் us. இந்த மழை இன்னும் போதாது என்று சொல்லுகிறார்கள். Lord, they say that this is not enough. எங்களுடைய பைப்புகளில் எல்லாம் ஆண்டவரே தண்ணீர் ஊற்றெடுத்து வரத்தக்கதாய் நீர் மழை தாரும். Lord, give us rain, so Lord, that our pipes will, O Lord, just flow with water. அல்லேலூயா. Yes, Lord. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். We lift up your name. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறோம், நீர் உயர்ந்தவர். You are lifted high. இந்த You வாரம் are. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரம். This week is a blessed week, O Lord. இந்த வாரத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய போகையும் வருகையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, every going out, coming in, we commit it into your hands. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். You, O Lord, take charge. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். Your name alone be glorified. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமென். Amen. Amen. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம்ம ஒவ்வொருவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.